வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் அம்மா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு டின்னர் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது மலேசியாவில் ரொம்பவே ஃபேமஸான மலேசியா ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான். இது கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்களோட நான் ட்ரை பண்ணி செஞ்சுருக்கேன். இது குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இது எப்படி செய்யலான்னு உள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்புறமா ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் நான் குட்டி குட்டியாக இஞ்சியும் பூண்டையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு மிளகாவை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒருக்கா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமாட்டு நம்ம கொஞ்சமாக ஒரு 2 நிமிஷத்துக்கு போட்டு வதக்கிக்கோங்க. இந்த நேரம் நம்ம நான் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 250 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கன் அவிச்சு எடுத்துக்கோங்க. இது போன்லெஸ் சிக்கனாக இருக்கணும். இதில் சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக்கு, அதுக்கப்புறம் பெப்பர் பவுடரு, டர்மரிக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை ஒரு தனி பாத்திரத்துக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. அதே பாத்திரத்திலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருந்த இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். நான் 2 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் கேரட் எடுத்திருக்கேன். நீங்கள் குடமிளகாய் என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. வத்தல் தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு கிண்டு விட்டு ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா நம்ம கிளறி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை தூவிக்கோங்க. நீங்கள் மல்லி இலை இருந்துச்சுன்னா மல்லி இலை கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த போன்லெஸ் சிக்கனை உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் சாஸ் சேர்த்துருக்கேன். சாஸ் ஊற்றி செய்யும்போது இன்னும் இந்த டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். 1/4 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும், சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ தனியாக இதை ஒதுக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நான் மைதா மாவு சேர்த்துருக்கேன். இது நீங்கள் கோதுமை மாவில் கூட சேர்த்து செய்யலாம், சூப்பராக இருக்கும். இது 2 கப்பு போல் நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். 2 கப்பு மைதா மாவுக்கு 2.5 கப்பு நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும். இது நான் 1 கப்பு ஊற்றிருக்கேன். இப்போ இன்னொரு கப்பையும் ஊற்றிக்கலாம். இன்னும் 1/2 கப்பு நம்மளுக்கு ஊற்றணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த நேரம் கட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தோசை மாவு பதத்தை விட தண்ணியாக நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிடணும். இந்த மாதிரி பார்த்திங்கனாலே தெரியும், தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம இதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு நான் கடாய் எடுத்திருக்கேன். நான் ஒரு தோசை இரும்பு கடாய் தான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம மாவை ஊற்றி நீங்கள் நல்ல தோசை மாதிரியும் இந்த சுற்றி எடுக்கலாம். இல்லைன்னா நடுவில் ஊற்றிட்டு அதாவது சுற்றி விட்டானா தானாகவே அது பிரிஞ்சு ஓடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வட்ட ஷேப்பில் நம்ம ஊற்றி ஒவ்வொரு ஷீட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கிடணும். இப்போ இந்த மாதிரி ஊற்றி நான் ஷீட்டெல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஷீட்லாம் ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி இருக்கும். நம்ம இப்போ ஒரு நடு பக்கத்தில், அதாவது 2க்கும் இல்லாமல் கொஞ்சமாக ஒரு சேஃப் பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி எண்ணெய் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் இந்த சைஸில் கட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த சுற்றி உருட்டும் போது நம்மளுக்கு கரெக்டாக வரும்.
இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததெல்லாம் நடுவில் வச்சுக்கலாம். ஓரமாக வைக்காதீங்க. ஓரமாக வச்சா நம்மளுக்கு அந்த இது உருட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நடு பக்கத்தை பார்த்து சரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு சைடு எல்லாத்துக்கும் அந்த மைதா மாவுலேயே கொஞ்சம் இதை பேஸ்ட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி சைடு தடவிக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி தடவி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரோல் பண்ணி அந்த ஸ்டிச் பண்ணும்போது அது கரெக்டாக இருக்கும், ஃபிட்டாக நிற்கும். இப்போ வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே தடவியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பீஸாக மடக்கிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வரும் நம்ம இப்போ மடக்கிறது. ஆனால் வந்து இது மலேசியாவில் வந்து இதை வந்து ஒரு கட்டை ஷேப்பில் மாதிரி செய்வாங்க. நம்ம இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் செஞ்சிட்ருக்கோம். இப்படி ஒரு 3 பக்கம் மட்டும் திருப்பி போட்டு எடுக்கணும். இப்போ நம்மளுக்கு அந்த ஷேப்பை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இது வந்து பெரிய சமோசா மாதிரி இருக்கும். அந்த ஷேப்பில் அதாவது கொஞ்சம் சைடு வந்து கொஞ்சம் கேப் இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் நீங்கள் அந்த மைதா மாவை தடவிட்டிங்கன்னா அதுவுமே நல்லா ஸ்டிச்சாக ஃபிட்டாக நிற்கும், பிரிஞ்சு ஓடாது, உள்ளே உள்ள ஸ்டிஃபிங் எல்லாமே வெளியே வராது. இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ஷீட்டையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இவ்வளோ இதில் வந்து 4 ஷீட்டு வந்துச்சு. இப்போ நான் இன்னொன்று கூட உங்களுக்காக ரெடி பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டு, இந்த நேரம் நம்ம இதை வந்து கோட்டிங் கொடுக்கறதுக்காக ஒரு இது ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பால், காய்ச்சின பால் எடுத்துருக்கேன், அதை போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் உப்பு போட்டுக்கோங்க. இதில் வந்து நான் வத்தல் தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கூட போட்டுக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும், அந்த அவுட்டிங்லாம் நல்லாயிருக்கும். இப்படி மொத்தமாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து இதில் நல்லா டிப் பண்ணி ஃபுல்லாகவே அந்த இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமாட்டு நம்ம தவாவில் போட்டு பொரித்து எடுக்கணும். ஆயில் வந்து நிறையா போட்டு பொரிக்கக்கூடாது, டீப் ஃப்ரை மாதிரி, அதாவது கொஞ்சம் எண்ணெயிலே போட்டு பொரிப்போம்ல அந்த மாதிரி. இப்போ நம்மளுக்கு இது சூப்பராக ரெடி ஆகிட்டு, இப்போ வந்து அதே பாத்திரத்தை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து தவாவில் போட்டு திருப்பும்போது பாதி இது வெளியே சிந்திடும். இந்த மாதிரினா வெளியே வந்து சிந்தினாலும் உள்ளே இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து லைட்டாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன், இதிலே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சைடு நல்லா நம்மளுக்கு குக் ஆகிட்டு நல்லா ஃப்ரையாகவும் ஆகிட்டு, இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்படி நான் 2 பக்கமாக திருப்பி போட்டு எடுத்திருக்கேன். இப்படி திருப்பி போட்டு நம்ம எல்லா பீசஸையும் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்படி தான் இருக்கும். இந்த இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது வீட்டில் உள்ள எல்லோரும் டின்னருக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மெயினாக குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ள சிக்கன்லாம் வச்சுருக்கோம், அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். உண்மையிலே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். So let your feelings out, stop playing dumb. 'Cause you know I am the fire, I got a feeling, oh. Don't you wanna come a little closer? Filet, filet, filet. Be made, be made. Those lips in your eyes, I'll trade it with mine. It's now or never. Guessing so dumb. You wanna come a little closer? Why are you playing cool? Just tell me what you're gonna do, boy. Take my hands, draw me close. That's when you'll hear me breathing in the most. I see the trembling, baby, come and take a dose. I might change my mind.